ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசி பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. விருச்சிக ராசியில் 3 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. அதனால தான் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் 5ஆம் தேதி ராத்திரி குரு பகவான், டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார். இது குரு வக்ர பயிற்சி. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு. டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி மாத பிறப்பு. அதாவது 16ஆம் தேதி விடியற்காலை 4:17. அது 15ஆம் தேதி ராத்திரின்னு தான் கணக்கு பிரகாரம். இங்கிலீஷ் பிரகாரம், தமிழ் பிரகாரம் அது சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு தமிழ் மாதம். அதாவது 15ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம். 16ஆம் தேதி விடியற்காலை 4:17 மேலே மார்கழி மாதம் ஆரம்பம். சுக்கிரன் டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு குருவின் பார்வையில். கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதனால் தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை டிசம்பர் 29லேருந்து. இந்த டிசம்பர் 29 அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும், சனியின் பார்வையும் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் வேறு எது கிரக பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி. இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் 19ஆம் தேதி அன்றைக்கி வருது. அன்றைக்கி தான் ஹனுமன் ஜெயந்தியும் கூட. அதே சமயம் டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி 19ஆம் தேதி அமாவாசை, டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி. அன்றைக்கி அண்ணாமலையார் தீபம். இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது, அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும். அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள், புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு மறுபடியும் பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு குரு பார்வை விலகிறது. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சார் வருமானமே வரலைன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருந்ததுனாலையும் வருமானம் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வருமானம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இதில் குடும்பத்தில் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால
புதிய உறவுகளின் சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். புதிய நட்புகளின் சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுது அப்படின்னா உங்கள் வீட்டு உறவுகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அதிகம் மொய் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகமாக மொய் எழுதணும். அதனால் கொஞ்சம் கையில் பணத்தை வச்சுக்கோங்க. வருமானம் இருக்கலாம், ஆனால் அதே சமயம் செலவும் ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணுறது? ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் வரும்னு சொன்னேன், ஆனால் அதே சமயம் கூட பிறந்தவங்களாலையும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்து அதன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். தசமஸ்தானம் சிம்ம ராசி, அதுக்கு லாபஸ்தானம் 8ஆம் இடம். ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியான ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், உங்களுக்கு பண சேமிப்பு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சேமிப்பு இருக்குது. சொத்து வாங்குவதற்கும் முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகுவுக்கு குரு பார்வை வருதுனால கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, சொந்த வீடு வாங்குறது, வீட்டை மேலெடுத்து கட்டுறது, இல்லை பக்கத்தில் நிலம் வாங்கி போடுறது, இல்லை விவசாய நிலம் வாங்குறதுன்னு நிலம் சார்ந்த விஷயங்கள், மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்தில் இல்லை பூர்வீக இடத்துல சொத்து இருக்குது, அதை விற்க முடியலன்னா இந்த மாதம் முயற்சி எடுத்தால் விற்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 10:15 டிசம்பர் 7ஆம் தேதி ராத்திரி 10:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் குருவோடு சேர்ந்த அப்போ தான் குரு பயிற்சியாக இருப்பார். அந்த இடத்துல சந்திரனும் உள்ளே வந்திருப்பார். குருமங்கள யோகம் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் வார்த்தைகளால் எதிரிகளுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்துக்கான பரிகாரம், டிசம்பர் மாதத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள். மன அமைதி ஏற்படும், குடும்ப அமைதி ஏற்படும். இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு 50% பொருத்தமாக இருக்கும். இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும், உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும், அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும், மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.